ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட வெளியே இருக்கக்கூடிய 2 மூவி ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து ஒரு சூப்பரான சைக்கோகில்லர் ஜேர்னல்ல எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ட்விஸ்டே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்திலுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு சைக்கோ கில்லர் நைட் டைம்ல யாருமே இல்லாத போது பெண்களை பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி அவங்கள தொடர்ச்சியா கொலை பண்ணி வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட கஜகஜா பண்ணிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல அவங்கள வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லைஃப்ல நடக்கூடிய சம்பவம்லாம் என்ன, உண்மையிலே இந்த கொலைகள் எல்லாத்தையுமே யார் பண்றாங்க, கடைசியா அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தோட பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்காட்லோ. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 1000 crores மேல வந்துட்டு கலெக்ஷன் அப்படின்றது பண்ணிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படமுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜெர்னல்ல சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாத இந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டு பாகிஸ்தானுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா போறாரு. ஸோ பாகிஸ்தானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் என்னமான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கலெக்ட் பண்றாரு, இவருடைய பேக் ஸ்டோரி அப்படின்றது என்ன, ஸோ அந்த பர்சனல் லைஃப்ல நடக்கூடிய சம்பவம்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பீக் லெவலான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பார்ட் 2 வேற வந்துட்டு வரப்போகுது. படத்தோட பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரந்தர். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தென் ஃபைனலா பார்க்க போற சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா டால் டால். அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸ்ல வர நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஒரு ஹியூமன் டிராபிக் கேங்கை வந்துட்டு பிடிச்சதுக்காக இவங்களை பார்த்தீங்கன்னா டிசிபியா வந்துட்டு ப்ரமோட் பண்றாங்க. அட் த சேம் டைம் ஒரு மர்மமான கொலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க ஏரியாக்குள்ள வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, உண்மையிலே இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணமான ஆள் யாரு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த சீரிஸோட ஒரு எபிசோடுமே பார்க்கும்போது ஒரு டார்க்கான ஃபீல் வந்துட்டு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.